ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம், பாவம் இல்லாத வாழ்வு அதனுடைய மையமாக இருப்பதினாலே இயேசு பாவம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இயேசு சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் அந்த 3வது சோதனையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் அவருக்கு சகல ராஜ்யத்தின் மகிமையை அவர் காண்பித்து சொல்லுகிற ஒரு காரியம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். முதல்ல ஆண்டவருடைய ஒரு விகரசான என்று சொல்வதை விட ஒரு அழுத்தமான ஒரு பதிலை பார்க்கிறார். அப்பாலே போ சாத்தானே அப்படி என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு அவர் கோட் பண்ணுற அந்த வசனத்தை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை ஆண்டவர் இங்கே கோட் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. கொஞ்சம் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. பிசாசு என்ன சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. பிசாசு என்ன சொன்னான்னா, என்னை பணிந்து கொண்டால் அப்படின்னு சொன்னான். இப்போ ஆண்டவர் சொல்கிற பதிலில் பணிந்து கொண்டாளுங்கிறது மாத்திரம் இல்லை, என்னை பணிந்து கொண்டால் அப்படிங்கிறதோட சேர்த்து அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படிங்கிற வசனத்தை அவர் சொல்லலை. எப்படி சொல்கிறார் அந்த வசனத்தை? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஏகாரம், அவரை மாத்திரமே ஆராதனை செய்வாயாக. பணிந்து கொண்டு அப்படின்னு அவன் சொன்னான். இங்கே இயேசு சொல்லும் பொழுது பணிந்து கொண்டு அதனோடு கூட ஆராதனைங்கிறதையும் சேர்த்து சொல்கிறார். ஏன்? இந்த ரெண்டு ஒன்று கொண்டு தொடர்புடையது. இதே வசனத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா டியூட்ரானமி 6:13 CEV, அதாவது கான்டெம்பரரி வேர்ஷனில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, worship and obey the Lord your God with fear and trembling and promise that you will be loyal to him. இங்கே நிறைய வசனம், நிறைய வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது. கொஞ்சம் இதை ஆர்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப் வருது, அதாவது ஆராதிக்கிறது. ஃபியர் அண்ட் ரெவரன்ஸ், பயத்தோடும் நடுக்கத்தோடும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒபே, கீழ்ப்படிதல் வருது. அதுக்கடுத்து லாயல் அப்படின்னா உண்மையா அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சேவை, சர்வீஸ் அப்படின்னு வருது. அப்போது அந்த பேட்டர்னை பாருங்கள். ஒர்ஷிப், ஃபியர் அண்ட் ரெவரன்ஸ், ஒபே, லாயல், சர்வீஸ், இது எல்லாமே இந்த பகுதியில் வருது. பிசாசு சொல்லும்போது என்னை பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ஆனால் இது எல்லாம் அது உள்ள பேக்கேஜுக்குள்ளே இருக்குது, அதை அவன் காமிக்கலை. என்னை நீ பணிந்து கொண்டனா என்ன அர்த்தம்னா, அடுத்து நீ என்ன பண்ணும்? என்ன தான் நீ ஒர்ஷிப் பண்ணும். அப்புறம் பைதவே எனக்கு தான் நீ ஒபே பண்ணும். அப்புறம் எனக்கு ஒபே பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, எனக்கு தான் உண்மையாக இருக்கணும், ஏன்னா என்னுடைய அடிமையாகிடுற நீ. அதையும் தாண்டி இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தான் நீ சர்வ் பண்ணணும், எனக்கு தான் நீ சர்வீஸ் பண்ணணும். அப்போ நல்ல கவனிங்க, ஒரு காரியம் தான் பிசாசு சொன்னான், பணிந்து கொண்டு மட்டும்தான் சொன்னான். ஆனால் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் பொழுது, அவர் பயன்படுத்துகிற வார்த்தையில் பார்க்கும் பொழுது, இந்த பணிந்து கொண்டு நீ சொல்கிறதுடைய உள் அர்த்தம் என்ன தெரியுமா? பணிந்து கொண்டுனா உனக்கு ஆராதனை செஞ்சு, அடுத்து என்ன பண்ணும்? உனக்கு பயந்து, உனக்கு நடுங்கி, உனக்கு கீழ்ப்படிந்து, உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உனக்கு சேவை செஞ்சு, உனக்கு உண்மையாக வாழணும். இது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அவன் தந்திரவாதிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதனால தான் உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை ஏன் கோட் பண்ணுறார் அப்படின்னா, thou shalt worship the Lord thy God and him only shall thou serve. அப்படின்னா யாரை ஒர்ஷிப் பண்ணுறியோ அவரைத்தான் நீ சர்வ் பண்ணுவ. ஒர்ஷிப்போட கதை முடியலை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு பிசாசுக்கு கோஆப்ரேட் பண்ணி, இல்லை இன்னைக்கு உலகத்தினுடைய சிஸ்டத்துக்கு கோஆப்ரேட் பண்ணி அதை நான் வாங்கிக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை இல்லை இல்லை, த நேச்சர் ஆஃப் சின் இஸ் லீட் டு அனதர் சின். பாவத்துடைய மிக அருமையான ஒரு ஸ்பாவம் என்ன அப்படின்னா, பாவம் இன்னொரு பாவத்தை நோக்கி உங்களை நடத்தி செல்லும். அப்போ இந்த பாவத்துக்கே அதிபதியாக இருக்கிறவன், இந்த பாவத்துக்கே காரணராக இருக்கிறவன், அவன் மட்டும் விட்டுருவானா என்ன? ஒரு பொய்யை முறைக்க 9 பொய் சொல்கிறதுங்கிறது இந்த பிரின்சிபிள் தான், இங்கேருந்து தான் வருது. பிசாசுக்கு ஒரு வலையில் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால்
அடுத்து மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து தொடர்ந்து அவனுக்காக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஞாயிற்று ஆராதனையை மட்டும் இன்றைக்கி ஒர்ஷிப்பை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு வசனத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, நாளை கழிச்சு ஜபத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த நாள் சபையை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த நாள் ஜபிக்கிறத மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அடுத்து பைபிள் ரீட் பண்ணுறதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபெல்லோஷிப்பை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கடவுளை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இதுதான் டிமானிக் ப்ரோக்ரெஷன். யோவான் 10:10 வாசிச்சிங்க அப்படின்னா, திருடன் திருடவும் திருடனா விட்டுருவானா விட மாட்டான், அடுத்து திருடவும் அழிக்கவும் கொல்லவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணுற வரைக்கும் அவன் விட மாட்டான். ஸ்டீல் கில் டிஸ்ட்ராய். ஆனால் அதே ஆண்டவர் எடுத்துக்கிடுங்க, ஜீவனை கொடுப்பாரு, அங்கே நிப்பாட்டிட்டு வரா இல்லை, பர்ஃபெக்ட் அபண்டன்ஸ், பரிபூரணம். அப்போ நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியா, உனக்குள்ள ஜீவன், அவருடைய சாயல், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, தயவு, இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இது வளருதுன்னா அங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு முறை பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து அந்த காரியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அவனுக்கு சாஷ்டாங்கமாக பணியை மட்டும் செஞ்ச, தலையை மட்டும் குனிஞ்ச அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தலை மட்டும் குனிய மாட்டேன், அடுத்து அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவ, அடுத்து கீழ்ப்படிய மட்டும் மாட்டேன், அவன் சொன்ன வேலையை செய்வ அப்படின்னா அவன் சர்வன்ட் ஆயிடுற, அது சொன்ன வேலையை மட்டும் செய்ய மாட்டேன், போக போக அவனுக்கு ரொம்ப லாயலா இருக்க ஆரம்பிப்ப, அவன் ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவேன். ரோமர் 6:16 சொல்லுகிறது, எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாம் அடிமையா இருக்கிறோம். அவனுக்கு கீழ் படிஞ்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு அடிமைன்னா அவன் ராஜ்யத்தில் அவனுக்கு கீழே. அதனால தான் சொல்றோம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு எடுத்துக்காட்டா அழகா ஒரு வசனம் சொல்லலாம். யோசுவா 24வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கி இருந்த பெரிய பிரச்சனை யாருக்கு ஊழியம் பண்ணுறதுங்கிறது இல்லை, யாரை ஒர்ஷிப் பண்ணுறதுங்கிறதே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணவா இல்லை பெலிஸ்திய தேவனை ஒர்ஷிப் பண்ணவா, ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணவா இல்லை அம்மோனியர் இதை தான் இப்படி பல காரியங்கள் இருந்தது. இந்த சூழ்நிலையில் யோசுவா என்ன சொன்னாருன்னா, நானும் என் குடும்பமும் கர்த்தரை ஆராதிப்போன்னு சொல்லலை. ஏன்னா ஆராதனையின் அடுத்த பகுதி என்னென்னா, ஒர்ஷிப் எங்கே லீட் பண்ணும் அப்படின்னா அது சர்வீஸுக்கு லீட் பண்ணும், அது ஒபீடியன்ஸுக்கு லீட் பண்ணும், அது ஃபியருக்கு லீட் பண்ணும், அது ரெவரன்ஸுக்கு லீட் பண்ணும். ஆனால் பாவம் எங்கே லீட் பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் பாவத்துக்கு லீட் பண்ணும். பிசாசு எங்கே லீட் பண்ணுவான்னா திருட்டிலிருந்து கொல்றதுலேருந்து அழிக்கிறது, இல்லாமல் போகிறது. நல்ல கவனிங்க, யூதாஸ் மனதில் எண்ணம் வந்தது, அதுக்கப்புறம் பிசாசே உட்புகுந்தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சாகிற வரைக்கும் விடலை. அதே மாதிரி தான் ஒன்ஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா he destroy us completely. அதான் யோசுவா சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, நல்ல கவனிங்க, பயம் வந்துடுச்சு, அவரை உத்தமம் உண்மையுமா சேவித்து, அப்போ பயம் வந்தது, சேவை சர்வீஸு கூட வருது. அடுத்த வசனத்தை பாருங்க, 15வது வசனம், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா. அப்போ ஒர்ஷிப்பை தாண்டி சேவைன்னு வருது, அதையும் தாண்டி நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாக எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிக்கிறதுங்கிறது எப்போ, ஒர்ஷிப், அதுக்கப்புறம் சேவிக்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, முதல்ல பணிந்து கொள்ளுதல், ஆராதித்தல், பயம், நடுக்கம், கீழ்ப்படிதல், உண்மை, அப்புறம் சேவகம். இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் பிசாசுக்கு பணிந்து கொள்ள ஆரம்பித்தோம், இந்த உலகத்தின் சிஸ்டத்துக்கு பணிந்து கொள்ள ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், வேதத்துக்கு விரோதமான காரியத்துக்கு பணிந்து கொள்ள ஆரம்பித்தோன்னா பணிந்து கொள்ளுவோம், அது மேலே பயம் வரும், அது மேலே ரெவரன்ஸ் வரும், அதுக்கு கீழ்ப்படிவோம், அதுக்கு லாயலாக இருப்போம், கடைசி பார்த்தா அதையே சர்வ் பண்ணிடும். வேண்டாம், லெட்ஸ் நாட் வொர்ஷிப் எனி ஐடல்ஸ். பிசாசு கொண்டு வர எந்த காரியத்தையும் நம்ம பணிந்து கொள்ளாதபடி பாதுகாப்பாக இருப்போம். செபிப்போம். ஆண்டவரே, என்னை பணிந்து கொள்ளுன்னு நீ சொன்ன உடனே அப்பாலே போ சாத்தானேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் பணிந்து கொள்வதும், நாங்கள் ஆராதிப்பதும், நாங்கள் கீழ்ப்படிவதும், நாங்கள் பயப்படுவதும், நாங்கள் நடுங்குவதும், நாங்கள் உண்மையாய் சேவிப்பதும் நீர் மாத்திரமாய் இருக்கத்தக்க கிருபையை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.